Hi friends, welcome to Chennai food. இப்போ பாத்தீங்கன்னா லாக்டவுன் டைம்ல நிறைய பொருட்கள் நம்மளால வாங்க முடியலங்க. வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சூப்பரா டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பஜ்ஜி செய்யறதுக்காக நான் வாழைக்காயை இந்த மாதிரி பஜ்ஜி சீவுறதுல மெலிசா சீவி எடுத்துருக்காங்க. தோலை லேசாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மெலிசா சீவி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த பஜ்ஜி சீவுறது இருந்தால் அதில் சீவி எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் கத்திலேயே கூட மெலிசாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு வெங்காயம் நான் அரிஞ்சு எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு மெலிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வாழைக்காய் இருக்காது. வாழைக்காய் இல்லாதவங்க வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்காங்க. பஜ்ஜிக்கு மிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ லாக்டவுன் டைம்னால நமக்கு பொருள்லாம் கிடைக்காது. அதனால் நம்ம வீட்டிலே நம்ம இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட அது 300 கிராம் அளவுக்கு இருக்கும். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். இடியாப்பம் மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறோம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்காக, அதையும் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்சு சமையல் சோடா, பஜ்ஜி நல்லா எலும்பி வரும், அதுக்காக சமையல் சோடா சேர்க்குறோம். ஆப்ப சோடா தான் இது. கலருக்காக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம், ஆப்ஷனல் தான். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு, தோசை மாவு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட பதமாக இருக்கணும். இட்லி மாவுனா ரொம்ப கெட்டியாக இருக்கும், தோசை மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கும். இந்த ரெண்டுத்துக்குமே இடைப்பட்ட ஒரு பதத்தில் நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கட்டிகள்லாம் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பஜ்ஜிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பஜ்ஜியில் மாவு அதிகமாக ஒட்டிக்கும், ரொம்ப கனகனமாக அடர்த்தியாக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் மாவு ஒட்டாமல் போயிடும். அதனால் இந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜிக்கு வாழைக்காயை நினச்சி எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் அடுப்பில் பேனில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிட்டு இருக்குது. வாழைக்காய் பீஸ் நான் எடுத்திருக்கேன். இதை வாழைக்காயை இந்த மாவில் போட்டுட்டு நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை பெரட்டி எடுங்க, அப்போ தான் மாவு நல்லா ஒட்டும். இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி மாவை தோச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக அப்படி கிண்ணத்தில் வலிச்சு விட்டுடுங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுலாம் ஒழுகாது. இந்த மாதிரி வலிச்சு விட்டுடுங்க. இதிலே நான் 2 ஆனியன் பீஸையும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆனியன் பீஸ் எடுத்திருக்கேன். அது கழண்டு வராமல் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதில் வச்சுருங்க. வச்சுட்டு மாவை கொஞ்சமாக அது மேலே அப்படி அள்ளி ஊற்றிக்கோங்க. மாவு அப்ளை ஆயிடுச்சுன்னா ஆனியன் கழண்டு வராது. இந்த மாதிரி அள்ளி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சென்டரில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போடுங்க. இல்லைன்னா அது லேயராக கழண்டு வந்துடும். ஒரு பக்கம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். பஜ்ஜி ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. வெந்ததுக்கப்புறமா நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்தா போதும். ரொம்பலாம் கலர் மாறாது, ஏன்னா நம்ம ஃபுட் கலர் போட்டிருக்கிறதுனால. இப்போ எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த கரண்டியில் எடுத்து போட்டுட்டு எண்ணெய் வடிய விட்டு எடுக்க போகிறேன். இது மாதிரி செய்யும் பொழுது பஜ்ஜியில் சுத்தமாக எண்ணெய் இருக்காது, நல்லா ட்ரையாக இருக்கும். நமக்கு லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும். நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேங்க. மீதி எண்ணெய் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும், அதுக்காக தான் போட்டிருக்கேன். அதில் நான் மாற்றி விட்டுக்கிறேன். பாருங்கள், ஆனியன் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய கடலை மாவு, அரிசி மாவு வச்சு நம்மளே மிக்ஸ் ரெடி பண்ணி பஜ்ஜி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் குடிக்காமல் இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற பஜ்ஜி. சாதாரணமாக நம்ம கடையில் பஜ்ஜி வாங்கினா எண்ணெய் நிறைய குடிச்சிருக்கோம், நியூஸ் பேப்பரை வச்சு அழுத்தி எடுத்துலாம் சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் சாப்பிட வேண்டாங்க. இந்த பஜ்ஜியில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்குது. ஏன்னா கரெக்டான மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணோம்னா எண்ணெய் குடிக்காது. பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி கொடுக்கும்பொழுது வீட்டில் இருக்கிற எல்லாருமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டான பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.